ஹே கைஸ், வெல்கம் டு உட்ஸ் லைஃப். ஸோ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, அது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இது என்னன்னா பர்த்டே சீரீஸோட எபிசோடு 3 அப்படின்னு. ஆமாம், எபிசோடு 3. அதாவது இன்னைக்கு March 9 நைட்டு டைம் வந்து இதை பார்த்து சொல்லிடலாம். 9:30 கிட்ட ஆக போகுது. 9:25 கரெக்ட் டைமு. நாளைக்கு என் பர்த்டே. ஸோ அதுதான் இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னென்ன நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பிளான் மாதிரி தான். இது ட்ரெஸ்ஸு மட்டும்தான் எதுன்ட்டு பார்க்கணும். அது கேட்டு அது பார்த்து அப்புறமா லஞ்சு வந்து நாளைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும். அதனால் நூடுல்ஸ் கேட்டேன். அதாவது நான் ஸ்ப்ரிங் டேஸில் முன்னாடி படிச்சிருந்தேன். அங்கேருந்து வரைக்கும் என்னென்னா எல்லாம் இது பர்த்டே அப்போது அங்கே கேன்டீனில் போய் லஞ்சு சாப்பிட்ருவோம். இந்த தடவை இங்கே கேன்டீன்லாம் கிடையாதுன்ற காரணத்தினால இந்த மாதிரி ஸ்பெஷலாக கேட்டிருக்கேன். அதுதான் இப்போ என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்துட்டு நாளைக்கு என்ன பிளான்ட்டு. எப்போவுமே ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவேன். இன்றைக்கி ஒரு நாள், அதாவது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அப்பா இல்லை அம்மா, ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு போனோம். அதுதான் இன்னொரு விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து என்னை வச்சு அதாவது என் பர்த்டேக்கு எடிட் பண்ணியிருக்கிறானுங்க. அது என்ன எடிட்டுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இன்னும் 2-3 பேர் 12 o'clock போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க. அது வரைக்கும் முழிச்சிருந்து பார்த்துட்டு பார்ப்போம். ஓகே, ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பர்த்டேக்கு என்ன சாக்லேட் தர போகிறோன்னா, கச்சா மேங்கோ பைட். தெரியுது ஏற்கனவே. அதாவது இதில் டிமார்ட்டில் 2 பேக்கெட் வாங்கினேன். ஏற்கனவே ஒரு பேக்கெட்டில் எவ்வளோ இருக்குது எண்ணி பிரித்து வச்சிட்டேன். எங்கள் கிளாஸில் மொத்தம் 30 பேர் தான் கைஸ். ஆனால் அவன் 2-3 எடுப்பான். அதனால் இந்த பேக்கெட் இவ்வளோ போதும். இன்னும் கொஞ்சம் கோவில் வேறு தரணும். ஒன்று எடுத்து வாயில் போட்டு போர் அடிக்குது. நாங்கள் என் பர்த்டேக்கு நான் உங்களுக்கு தரேன். காமிங்கோ போட்டுக்கோங்க. நான் போட்டுக்கணுன்னா நான் சாப்பிட்டேன்னா நீங்களும் சாப்பிட்டவங்க. இதுதான் அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சாக்லேட் ஓவரு. இது கோவிலுக்கு தரணும். அப்புறமா இது வந்து பிரின்சிபல் மேமு அந்த மாதிரி இது ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு இது வச்சு பார்த்துக்கலாம். அதாவது இதில் 2 நார்மல் ஸ்டிக்கர்ஸு நம்ம எப்போவுமே சாப்பிட்றது. அப்புறமா ஒன்று ஆல்மண்டு 1, இன்னும் பட்டர்ஸ்காட்ச் 1, அப்புறமா பெரி விப்புன்னு 1. இது 5 ஃப்ளேவரு. இதில் 1 நம்மளுக்கு. அப்புறமா டீச்சர்ஸ்க்கு இந்த இது சாக்கோ ஹோம், அதாவது அசால்டட் சாக்லேட்டு. இது அவள் தான். இதில் தான் நம்ம எடுத்துன்னு போகிறோம். ஓகே நைஸ். இப்போ அவனுங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னுட்டு பார்க்கலாம். பை த வே நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுதான் என் இன்ஸ்டா ஐடி. உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் வரும். நீங்கள் கேமரா இது. இன்னொரு விஷயம் இப்போ தான் வந்து, அதாவது சும்மா அதாவது பொருள் மாற்றணுங்கிறது தான் ஒரு விஷயம் பார்த்தேன். கூஃபி ஜென்சஸ் அவர் வந்து இது ஸ்டோரி போட்டிருந்தார். என்னன்னு பார்த்தா அவருக்கும் என் பர்த்டேட்டுக்கு அவருக்கும் பர்த்டே போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் அத மாதிரி எதுவும் இல்லாம ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்லி செஸ் டோர்னமெண்ட் ஒன்று நானும் சேர்ந்துக்கலான்ட்டு இருக்கிறேன். ஆனால் அவ்வளோ செஸ் ஆட தெரியாது. A few inches later. அவங்க சொல்கிறது வெள்ளூர், அவங்க சொல்கிறது சென்னையில் இருக்குது. நான் இங்கே வெள்ளூரில் இருக்கிறேன். அதனால் வேணாம். ஸோ சென்னையிலே நடத்தலாம் அப்படின்ட்டு. டைம் வந்து நாளைக்கு ஒரு 4 to 6. சரி, இதை பார்க்கறத விட நம்ம எதுக்கு வந்தோமோ அதுக்கு பார்க்கலாம். அதாவது இந்த இது கிடையாது,
இவன் ஐடிக்கு போய் இது பொண்ணு நினச்சிடாதீங்க, என் ஃப்ரெண்டு தான். ப்ரொஃபைல் ஃபோட்டோ அது வச்சுன்னு பொங்கலுக்கு லீவ் இல்லையா மச்சான், பர்த்டேனால தான் பொங்கலுக்கே லீவு. இமேஜ் நம்ம ஓஜி சம்ம வீடியோலேருந்து அதுலேருந்து தண்டையிலேருந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அந்த ஃபோட்டோவை போட்டு வச்சிருக்காங்க கைஸ். பர்த்டே செலிப்ரேஷன் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு பாருங்க. ஐடி சொல்லு. ஐடியா Porbits Life. இன்ஸ்டாவில் ஸ்டோரி நான் கேட்டால் போர்விட்ஸ் லைஃப். கைஸ் இது எடிட் பண்ணுற போர்வித்து இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. அங்கே இங்கே சிங்கே இருக்காது, ஏன்னா முடியல. அது எங்கே கட் பண்ண எங்கே இது, அதாவது அப்போ ரெக்கார்டிங்கில், அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ரொம்ப லேக் ஆகிடுச்சு. அதனால் புது ரெக்கார்டிங் வச்சு பண்ணுறேன். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஃபுல்லாக இந்த ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பாடுறேன், நீங்கள் அதுவே பார்த்துக்கோங்க. இது என்னடா புது ஹெட்ஃபோன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஹெட்ஃபோன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த வீடியோவில் அந்த ஹெட்ஃபோன் வரும். பொங்கலுக்கு லீவ் இல்லையா மச்சான், பர்த்டேனால தான் பொங்கலுக்கே லீவு. சம்பந்தம் பண்றேன். நான் இது பர்த்டே செலிப்ரேஷனா? பர்த்டே செலிப்ரேஷன் ஆமாண்ணா. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு பாருங்கண்ணா. ஐடி சொல்லு. ஐடியா Porbits Life. Porbits Life. ஆமாண்ணா. ஒன்னு செந்தில் இன்னொன்னு குணா. எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்பான். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. 11:59 இப்போது. அதுதான் இன்னும் 1 minute தான் இருக்குது நம்ம பர்த்டேக்கு. ஃபோக்கஸ் ஆகும், ஏன் இப்படி பண்ணுற? என் பர்த்டே அதுக்குள்ளேயே வந்துடுச்சு கைஸ். காட், எங்கள் அக்கா பண்ணியிருக்கிறாங்க. கூகுள் ஃபோட்டோஸ் என்ன ஒரு தேங்க்யூ மெசேஜ் போடலாம். தேங்க்யூ. வியூ ஆல்பம். ஹாப்பி பர்த்டே எங்கள் பூர்வத்துக்கு. March 31st 2018 March 9 2026 வரைக்கும் ஃபுல்லாக எத்தனை ஃபோட்டோஸ். இது நாங்கள், அதாவது இது கோயிலுக்கு போகும்போது எடுத்தது. இது இங்கே தீர்த்தகிரி. இது அக்காவோட பர்த்டேக்கு முன்னால் சும்மா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அப்புறமா இது இது அங்கே சென்னையில் ட்ரெயின் மியூசியம்ன்ட்டு அங்கே
இதெல்லாம் ஹைதராபாத்தில் இதில் இந்த சேரில் உட்காந்து இருக்கிறது ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்தது. இது எல்லாமே ஒரு சிலது கோல்கொண்டா ஃபோர்ட்டு அந்த மாதிரி. இது வந்து என்னோட சென்னையில் வந்து 2023 2022 இயர் தெரில. இதோ இது பார்த்தா தெரிஞ்சிடும். இன்ஃபோ 2023 அப்போ இது பண்ணது. 2023 எடுத்த இது பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ. இது இங்கே வெள்ளூர் வெள்ளூர் சயின்ஸ் ஃபோர்ட்டில் எடுத்தது. இது என் ஃப்ரெண்டு பாவேஷ். அவன் பாப்பான்னு நினைக்கிறேன். அவன் கேட்டுனே இருந்தான் இமேஜ் அனுப்பிச்சி விட்றான்ட்டு. இவன் தான் அது. இது விஆர் மாலில் எடுத்தது. இது வீடியோவே போட்டிருப்பேன். இது எங்கள் அக்கா நீ எவ்வளோ சப்பியாக இருக்கிறேன்னு காமிக்கணுன்னதுக்கு. இது வந்து இது அக்காவோட ஃப்ரெண்டு. இது நாங்கள் சென்னை பிஜேபி ஸ்னோவேர்ல்டில் எடுத்தது. இது யாருன்னே தெரில. இதுவும் யாருன்னே தெரில. இது எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ அக்கா. வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோ நெக்ஸ்ட்டு அம்மம்மா வந்திருக்கு. அவங்கள 12 மணிக்கே போட்டுட்ருக்காங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பூர்வி. வாழ்க வளத்துடன், வாழ்க வளத்துடன், வாழ்க வளத்துடன். அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டோம். அதில் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோடர்லாம் இருக்கும். நான் ஒரு கோடர். அது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது. என்னன்னா நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு வெப் டெவலப்பரும் சரி. என்னோடய வெப்சைட் நீங்கள் பார்க்கணுன்னா poorwithtA.github.io டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை அங்கே ஃபுல்லாக நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். அதனால தான் அவங்க போட்டிருக்காங்க. ஹே கைஸ், இப்போ என்னடா டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3:30 கிட்ட ஆகுது. நைட்டு இது சாயந்தரமானா விடிகாலில் 3:30 ஆகுது. இது மாதிரி கோவிலுக்கு போனோன்னாங்க. சீக்கிரமாக எழுந்துச்சி ரெடி ஆனால் தானே அப்படின்ட்டு 5 o'clock எழுப்ப சொன்னாங்க. நம்மளுக்கு தூக்கம் வரல. கொஞ்சம் எவ்வளோ நேரம் தூங்கியிருந்ததே பெரிய விஷயம். அதுதான் இப்போதைக்கு எழுந்திருக்கிறேன். வெளில போய் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு எழுந்துச்சி வருவாங்க. போய் குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பணும். கோவில் கிளம்பும்போது பார்க்கலாம். பை. நல்ல எண்ணெய் இது பண்ண இந்த ஆயில் தான் எடுத்துருக்குறோம். அப்பா அம்மா எனக்கு பர்த்டே கிஃப்ட்டு கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா